நம்ம காவேரி, விஜய், சாரதா 3 பேர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கங்காவுக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. இப்படி ஒரு நாளாட்டி என் புருஷன் கூட என் கூட உட்காந்து சிரிச்சு பேசியிருப்பியேம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம அத்தை இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கங்கா வந்து அங்க என்னங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இல்ல என்ன பேசுற, அத்தை இருக்காங்க, எப்படி தண்ணி அடிப்பாங்க? ஆமா ஆமா உங்க அத்தை தான் இப்ப ரொம்பவே மாறிட்டாங்க, தண்ணி அடிச்சாலும் ஆச்சரியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து நம்ம கங்காவையும் குமரனை பார்த்து இங்க வாங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம கங்கா வந்து அங்கெல்லாம் போகாதீங்க இங்கே இறங்க அப்படி சொல்லிட்டு தடுக்கிறாங்க குமரனை. இதெல்லாம் நம்ம பார்த்த காவிரி இப்படி மனசு சங்கடப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நம்ம அக்கா இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படி சொல்லிட்டு மனசுலயே கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கு. அங்க அது நேரம் நம்ம காவேரி வந்து அக்கா நீனும் வாக்கா எதுக்காக தயங்கிட்டு நிக்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம குமரனே நம்ம கங்காவையும் கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம குமரனை எதுக்கு தடுத்துட்டு இருக்க, வா அங்க போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கா கூட்டிட்டு வந்து நம்ம கங்கா வச்சு அங்க சபையில வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கங்காவோட முகமே சரி கிடையாது. அப்ப நம்ம விஜய் வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு நம்ம கங்கா கிட்ட கேட்கறாங்க, இங்க பாருங்க நீங்க வந்ததுனால இருந்து சரி கிடையாது, என்கிட்ட பேசுறது கிடையாது, என்னை பார்த்துல ஏதோ அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்செல்லாம் முன்னாடி கேட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து குமரன் வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன விஜய் இப்பெல்லாம் கேட்கறீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்கன்னு விஜய் வந்து ஆமா அவங்க பண்றது நான் பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வந்தனால இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்க பின்னாடி முழிக்கிற மொழியே சரி கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னை பார்த்தாலே அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி பண்றாங்க, நான் இங்க தங்குறதுக்கு அவங்க விருப்பம் இல்லையா அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம கங்கா வந்து ஐயோ விஜய் என்ன நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஏதோ ஒர்க் ப்ரெஷர் அவ்வளவுதான், அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நீங்க தேவையில்லாம எதுவும் நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க கோதாவரி, எனக்கு நான் நீங்க நான் பிடிக்கலன்னு சொன்னா கூட இங்க இருந்து நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க எல்லாரும் கூட இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அது மட்டும் நான் அப்படியே போனாலுமே எங்க அத்தையை நான் கூட்டிட்டு தான் போவேன், அத்தை அவ்வளவுக்குள்ள ஸ்வீட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா பத்தி போலிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம குமரன் கங்கா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஆமா ஆமா அப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம குமரன் வந்து கங்காவோட சின்ன வயசு பேரு பட்டை பேர்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விஜய் வந்து ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க. கோதாவரி எப்பவுமே இப்படிதான் போல அப்படி சொல்றாங்க. உடனே இதை கவனிச்சு நம்ம கங்காக்கு ரொம்ப வந்து ஆமாமா கூப்பிட்டு என்ன கலாய்க்கிறீங்கன்னு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமா உள்ள போயிறாங்க. அப்போ இதை கவனிச்ச காவிரி வந்து என்ன அக்கா இப்படி வர வர சரி கிடையாது, அக்காவுக்கு நம்ம இங்க இருக்கிறது பிடிக்கல போல, நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் நம்மளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி மனசுல சங்கடப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது நேரம் நம்ம விஜய் குமரனுக்கு ஆள்ல 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியும் கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம குமரன் வந்து இந்த மாதிரி நான் வெளியே போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மொட்டையை. அப்ப இதை பார்த்தா நம்ம அக்காவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம விஜய் கூட போறதை பார்த்தோம்னா நமக்கு அங்காவுக்கு ரொம்ப குறைந்து காவிரி கிட்ட கேட்கறாங்க, எங்கடி உன் புருஷனும் அவர் சேர்ந்து போறாரு, அது மட்டும் இல்லாம எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, எங்க போறாங்கன்னு சொல்லி கேட்கறேன். அக்கா எனக்கு தெரியாதுக்கா சொல்லிட்டு எல்லாம் போகல, எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்க, அப்ப எப்படிக்கா கேட்க முடியும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம கங்கா வந்து அதெல்லாம் வந்து விஜய் சொல்றதா பெருப்பற ஒழுங்கா மறைக்காம சொல்ல அப்படி சொன்னோம். இன்னும் காவிரிக்கு ரொம்ப கோருது, என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்க, அது எப்படிக்கா எனக்கு தெரிஞ்சு சொல்லாம இருப்பேன் நான் அவங்ககிட்ட, விஜய் கூட தானே போறாரு போறது நீ பயந்துகிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம கங்கா சொல்றாங்க, எனக்கு பயமா அதுதானே, விஜய் கூட தானே போயிட்டு இருக்காரு தனியா அப்படின்னு நான் இதுக்கு பயப்பட போறேன் அப்படி சொல்றாங்க. சாரதா வந்து இவ முட்டாள மாதிரி இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா, இந்த தூரப்பா காவிரி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நிவின், விஜய், நம்ம குமரன் 3 பேர் சேர்ந்து பிளான் போட்ட மாதிரி கரெக்டா ராகமே திட்டம் போட்ட மாதிரி ராகவை கடத்திடுறாங்க. ராகவ் கடத்தின ஒன்னும் எல்லாமே செம்ம டென்ஷன் ஆக்குறாங்க. ஏன்னா ராகவ் வந்து அப்படி கிடந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து ஆட்டம் படத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு டென்ஷன், நான் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ராகவ் ஒரு சேர்ல கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு முறையாது உங்க அப்பனுக்கு போன் பண்ணி காவிரியோட வீட்டுல பத்திரம் கத்திரம் எல்லாமே எங்க கையில வந்து சேரணும், இல்லைன்னா உயிரோட இங்கே நான் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு இருக்க பண வசதிக்கு அடையாளம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ராகவ போட்டு மிரட்ட ஆரம்பிக்காங்க. ராகவும் செம்ம பயத்துல திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. விஜய் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே ஒண்ணு நடந்துருமா எல்லாமே நம்ம பொறுத்துன்னு வரப்போற இப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.